ஸோ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th ஃபஸ்ட் டேர்மில் 3rd லெசன் எந்திர உலகம் அப்படிங்கிற லெசனை தான் பார்க்க போகிறோம். எதையும் காரண காரியத்துடன் அறிந்து கொள்ள முயலுதல், அறிவியல் மனப்பான்மை பெறுதல், நம் நாட்டின் எதிர்கால முன்னேற்றத்திற்கு எவையெல்லாம் தேவை என அறிதல், அறிவியல் கண்டுபிடிப்புகளினால் ஏற்படும் விளைவுகள் பற்றி விவாதித்தல், வளர்ந்து வரும் அறிவியல் தொழில்நுட்பங்கள் பற்றி அறிந்து கொள்ளும் ஆர்வம் பெறுதல், தமிழில் பிழையின்றி எழுதுதல். ஸோ இந்த இதை பற்றி தான் இப்போ நம்ம அடுத்தடுத்தா பார்க்க போகிற லெசன்ஸ் எல்லாமே அமைய போகுது. ஸோ எதையுமே நம்ம காரண காரியத்தோடு அறிஞ்சு கொள்ளணும், அறிவியல் மனப்பான்மையோட எதனாலும் அணுகணும். நம்மளுடைய முன்னேற்றத்துக்கும் நம்ம நாட்டோட முன்னேற்றத்துக்கும் இதெல்லாம் தேவையோ அதெல்லாம் நம்ம அறிஞ்சிக்கணும். அறிவியல் கண்டுபிடிப்புகளால் ஏற்படக்கூடிய விளைவுகள் பற்றி நம்ம விவாதிக்கணும். வளர்ந்து வரும் அறிவியல் தொழில்நுட்பங்கள் பற்றி அறிந்து கொள்ளணும். ஸோ தமிழில் நம்ம பிழையே இல்லாமல் எழுதணும். கவிதை பேழை, அறிவியல் ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடி என்பது அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம். ஔவையின் ஆத்திச்சூடியை நாம் அறிவோம். ஸோ சின்ன வயசுல நம்ம ஔவையாருடைய ஆத்திச்சூடி படிச்சிருப்போம் இல்லையா? ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதான் ஔவையின் ஆத்திச்சூடி. பாரதியார் புதிய ஆத்திச்சூடி என்று காலத்திற்கேற்ற அறிவுரைகளை கூறினார். பாரதியாருடைய ஆத்திச்சூடியும் பார்த்துருப்போம். ஸோ அதுவுமே படிச்சிருப்போம். பாரதியார் ஓட ஆத்திச்சூடியை படிச்சிருப்போம். அச்சம் தவிர் ஆண்மை தவறேல் அப்படின்னு பாரதியாருடைய புதிய ஆத்திச்சூடியுமே படிச்சிருப்போம். ஸோ அதில் காலத்திற்கேற்ற அறிவுரைகளை பாரதியார் சொல்லியிருப்பாரு. அகர வரிசையில் அறிவியல் அறிவோம், அகில உலகையும் ஆய்வு செய்வோம், அனைத்தையும் உலகின் நலத்திற்கு வழங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அகர வரிசையில் நமக்கு அறிவியலை பற்றி ஒரு அழகான ஆத்திச்சூடி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆசிரியர் இருக்க மாட்டாங்க, ஆசிரியர் இருக்காங்க நெல்லை சு முத்து. ஸோ அடுத்த பாட்டுக்கு தான் ஆசிரியர் கிடையாது. ஸோ இதுக்கு ஆசிரியர் இருக்காங்க. யாருன்னா நெல்லை சு முத்து அவர்கள். தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் நெல்லை சு முத்து. இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர். அறிவியல் கதைகள், கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளார். 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். அறிவியல் ஆத்திச்சூடி என்னும் நூலில் ஒரு பகுதி இங்கு தரப்பட்டுள்ளது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, நெல்லை சு முத்து அப்படிங்கிறவங்கள மேதகு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எப்படி பாராட்டியிருக்காங்க? தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க. இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். ஸோ அறிவியல் அறிஞராகவும் இருக்காரு, கவிஞராகவும் இருக்காரு. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர். அறிவியல் கவிதைகள், கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளார். ஸோ அறிவியல் சார்ந்த கவிதைகள், கட்டுரைகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்காரு? படைச்சு வெளியிட்டிருக்காரு. மொத்தம் எவ்வளோ நூல்கள் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தம் எவ்வளோ நூல்கள் எழுதியிருக்காரு? 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். அறிவியல் ஆத்திச்சூடி என்னும் நூலின் ஒரு பகுதி இங்கு தரப்பட்டுள்ளது. ஸோ அறிவியல் ஆத்திச்சூடி அப்படிங்கிற இதுதான் நூலோட ஒரு பகுதி தான் இங்கே கொடுத்துருக்காங்களாம். ஸோ நெல்லை சு முத்து அவர்களை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யாரு? நெல்லை சு முத்து. அவர் அறிவியல் அறிஞர், கவிஞர். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்கள்ல இவர் பணியாற்றியிருக்காரு. அறிவியல் கவிதைகள், கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளார். 80க்கும் மேற்பட்ட நூல்களை இவர் எழுதி வெளியிட்டிருக்காரு. அறிவியல் ஆத்திச்சூடி என்னும் நூலின் ஒரு பகுதி தான் இங்க தரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மேலே பாட்டை பார்க்கலாம். அறிவியல் சிந்தனைக்குள், ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்து கொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும், என்றுமே அறிவியலே வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வர உழை, ஔடதமாம் அனுபவம். நெல்லை சு முத்து அவர்கள். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் அறிவியல் சிந்தனை கொள்ளணும், நம்ம அறிவியலை பற்றி சிந்திக்கணும், அறிவியல் சிந்தனையோடு இருக்கணும். ஆய்வில் மூழ்கு, இது எப்படி ஏன்னு கொஸ்டின் கேட்டு அதை ஆய்வில் மூழ்கணும். இயன்றவரையும் புரிஞ்சு கொள்ளணும். ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னா அதை நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஈடுபாட்டுடன் அணுகு, நம்மளோட ஈடுபாடோட அதில் எதை செஞ்சாலும் அணுகணும். உண்மை கண்டறி, உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஊக்கம் வெற்றி தரும், ஊக்கத்தோடு இருக்கணும், எப்போவுமே வெற்றி தரும் ஊக்கம். ஏன் என்று, என்றும் அறிவியலே வெல்லும், என்னைக்குமே அறிவியல் தான் ஜெயிக்கும். ஏன் என்று கேள், ஃபேன் சுத்துதா, ஃபேன் அப்படி ஓடுது, காந்தம் ஒரு பக்கத்தோட ஓட்டுது, இன்னொரு பக்கத்தோட ஓட்ட மாட்டேங்க, ஏன் இப்படி, என்னன்னாலும் ஏன் என்று கேள். ஐயம் தெளிந்து சொல், பயமே இருக்கக்கூடாது, ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு. ஸோ ஒருமித்து நம்ம செயல்படணும். ஓய் வர உழை, ஓய்வே இல்லாமல் உழைச்சிக்கிட்டே இருக்கணும்.
ஔடதமாம் அனுபவம். ஸோ ஔடதமாம் அனுபவம்னா என்னது? மருந்து மாதிரி இருக்கணும் நம்மளுடைய அனுபவம். நெல்லை சு. முத்து அவர்கள். ஸோ சொல்லும் பொருளும் பார்த்தோம் அப்படின்னா, இயன்ற வரை அப்படின்னா என்னது? முடிந்த வரை. ஒருமித்து ஒன்றுபட்டு. ஒருமித்துன்னா என்னது? ஒன்றுபட்டு உழைக்கணும். ஔடதம். ஔடதம்னா என்னது? மருந்து. ஸோ என்ன சொல்லிட்டாங்க? இயன்றவரை, முடிந்தவரை, ஒருமித்து ஒன்றுபட்டு, ஔடதம் மருந்து. அறிவியல் ஆத்திச்சூடி பகுதியில் உங்களுக்கு பிடித்த அடியை எழுதி அதன் காரணத்தை கூறுக. அறிவியல் சிந்தனையை தூண்டும் முழக்கங்கள் 5 உருவாக்குக. அறிவியலை வளர்ப்போம், உலகை வெல்வோம். உடல் நோய்க்கு டேஸ் தேவை? ஔடதம் தேவை. உடல் நோய்க்கு மருந்து தானே தேவை. ஸோ மருந்துங்கிறது தான் ஔடதம். ஸோ உடல் நோய்க்கு நமக்கு கண்டிப்பாக என்ன தேவை? மருந்து தேவை, ஔடதம் தேவை. நண்பர்களுடன் டேஸ் விளையாடு. ஒருமித்து விளையாடு அப்படின்னா என்னது? ஒன்றுபட்ட விளையாடு. கண்டறி. கண்டு கூட்டல் அறி. கண்டறினா என்னது? கண்டு கூட்டல் அறி. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? உடல் நோய்க்கு ஔடதம் தேவை, நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு, கண்டறி. கண்டு கூட்டல் அறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓய்வற. ஓய்வு கூட்டல் அற. ஓய்வற. ஓய்வு கூட்டல் அற. ஏன் கூட்டல் என்று ஏன் என்று. ஏன் கூட்டல் என்று ஏன் என்று. ஔடதம் கூட்டல் ஆம் ஔடதமாம். ஔடதமாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஔடதம் கூட்டல் ஆம் ஔடதமாம். அணுகு. மேட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஒரு வாட்டி நம்ம வந்து ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? உடல் நோய்க்கு ஔடதம் தேவை, நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு, கண்டறி. கண்டு கூட்டல் அறி. ஓய்வற. ஓய்வு கூட்டல் அற. ஏன் கூட்டல் என்று ஏனென்று. ஔடதம் கூட்டல் ஆம் ஔடதமாம். அணுகு. அணுகுனா என்னது? அணுகு எதிர்ச்சொல் விலகு. அணுகுனா என்னது? அதுக்கு ஆப்போசிட் விலகு. ஐயம். ஐயம்னா பயம். தெளிவு. ஐயம்க்கு ஆப்போசிட் என்னதுப்பா? தெளிவு. ஐயம்க்கு ஆப்போசிட் தெளிவு. ஊக்கம். ஊக்கம்க்கு ஆப்போசிட் சோர்வு. ஊக்கம்க்கு ஆப்போசிட் சோர்வு. உண்மை. உண்மைக்கு ஆப்போசிட் பொய்மை. உண்மைக்கு ஆப்போசிட் பொய்மை. ஸோ மேட்ச் என்ன சொல்லியிருக்காங்க? எதிர்ச்சொற்களை பொறுத்து சொல்லியிருக்காங்க. அணுகு விலகு, ஐயம் தெளிவு, ஊக்கம் சோர்வு, உண்மை பொய்மை. அறிவியல் சிந்தனைக்குள். ஐயம் தெளிந்து சொல், ஏன் என்று கேள், என்றும் அறிவியலே வெல்லும் அப்படின்னு சொல்லி பாடத்தை முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த பாடத்தில் வந்து நம்ம ரிவைஸ் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா, ஔவையாருடையது ஆத்திச்சூடி, பாரதியாருடையது புதிய ஆத்திச்சூடி. இங்கே நமக்கு நெல்லை சு. முத்து அவர்களோட அறிவியல் ஆத்திச்சூடி கொடுத்துருக்காங்க. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் தான் யாரு? நெல்லை சு. முத்து அவர்கள். இவர் வந்து அறிவியலறிஞர் பிளஸ் கவிஞர். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் எல்லாத்துலேயுமே பணியாற்றிருக்காரு. அறிவியல் கதைகள், கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளார். 80க்கும் மேற்பட்ட நூல்களை வந்து இவர் எழுதி வெளியிட்டிருக்காரு. அறிவியல் ஆத்திச்சூடி என்னும் நூலின் ஒரு பகுதி தான் இங்கே வந்து தரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நெல்லை சு. முத்து அவர்களுடையதை பார்த்தோம். இயன்றவரை, முடிந்தவரை, ஒருமித்து ஒன்றுபட்டு, ஔடதம் மருந்து. ஸோ புக் பேக் கொஸ்டின் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. எதிர்ச்சொல்லும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.